ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ இன்றைக்கி நிறைய ஈவெண்ட் நடந்திருந்தாலும் இந்தியா சீரீஸை வின் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் ஐஎல் T20யில் சாம்பியன் ஆயிருந்த டீம், அந்த பக்கம் SA20யில் சாம்பியன் ஆயிருந்த டீம்னு சொல்லிட்டு பல நியூஸ் வந்து கிரிக்கெட்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெஸ் இங்கிலாந்து ODI சீரீஸ். ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 2-0ன்னு சொல்லிட்டு இப்போ சீரீஸை வின் பண்ணிட்டாங்க இந்தியா. மூணாவது ODI அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இங்கிலாந்து அதுலையாச்சும் ஆறுதல் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சின்ன கேள்வி. அண்டு இப்போதான் பிரண்டன் மெக்கலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஷார்ட் ஃபார்மேட், அதாவது ஒயிட் பால் ஃபார்மேட்டுக்கு ODI T20க்கு வந்து கோச்சிங் அப்படிங்கிறத பொறுப்பெடுத்திருந்தாரு. பட் அவர் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 2 சீரீஸும் இந்தியாவுக்கு எதிராக தோற்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் தான். பட் இப்போ பிரண்டன் மெக்கலம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த பேஸ் பால் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தான் இப்போ இந்தியாவில் அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக இந்த 2வது ODI இந்தியாவுக்கு எதிராக அவங்க ஓப்பனர்ஸ் கொடுத்த அந்த பார்ட்னர்ஷிப்பும் சரி, அதுக்கப்புறமா ஜோ ரூட் ஆடினதும் சரி, அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு 350 370 வந்து ரீச் பண்ணிடுவாங்க டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்தியாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. பட் அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருமே அடிச்சு விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது இந்தியாவுக்கு ஈஸியாகவே சேஸ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. அண்ட் இந்தியாவோட சேசிங் பற்றி நம்ம பேசும்போது இங்கே முக்கியமாக இந்த மேட்சோட ஹீரோ வந்து ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா பெருசாக ஃபார்ம் கிடையாது, பெருசாக இல்லை ஃபார்மே கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கெரியர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லையும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மேலே பெருசாக எழுந்துச்சு. பட் அதை வந்து ஒரு செஞ்சுரியை தரமாக அடிச்சு அதை எல்லாத்தையும் தவிடுபடி ஆகிட்டாரு. ஆனால் அந்த செஞ்சுரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அடிச்சிருப்பாரு. ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து 119 அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருப்பாரு, 132 ஸ்ட்ரைக் ரேட்டில். அது ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் கிடையாது, சாம்பியன்ஸ் ஆஃப் இந்தியா டீம் போக போது அந்த டீமுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்துருக்கும். தலைவன் அங்கே சூப்பராக இருந்தார் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே நல்லா பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து நேற்று ரோஹித் சர்மா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா செஞ்சுரி மூலியமாக அதாவது ஆக்டிவ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியாவுக்காக எடுத்து பார்த்தீங்கனாலே டாப் 3 செஞ்சுரி ஸ்கோரர்ஸில் வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே அந்த செஞ்சுரி மூலியமாக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருந்தார். அண்டு இந்த ரோஹித் சர்மா இன்னும் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ அதற்கெல்லாம் அடுத்த ODI மேட்ச் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு பேசும்போது இப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தானில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ட்ரை சீரீஸை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ஸோ அதனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் சூப்பராகவே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் டெலிகாஸ்ட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லெட்ஸ் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். February 19 அன்னைக்கு நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகுது. March 9 வரைக்கும் அதுக்கான திருவிழா நடக்க தான் போகுது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2 திருவிழா வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் 2 T20 லீக்ஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா SA20 லீக், அதோட 3வது எடிஷன் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி 2 டைம் சாம்பியன் ஆயிருந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கப்பே ஃபைனல் வந்திருந்தாங்க. எலிமினேட்டர் குவாலிஃபையர் 2 வின் பண்ணிட்டு கெத்தா உள்ளே நுழைஞ்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து புதுசா இந்த சீசன் தான் பிளே ஆஃபுக்குள்ள வர டீம், அவங்க வந்து ஃபைனல் வந்திருந்தாங்க. வேற யாரும் கிடையாது, அவங்க IPL சாம்பியன் டீம் நம்ம MI டீம் தான். MI கேப்டன் வந்து உள்ள வந்திருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஃபைனல் மேட்ச் தான் நடந்திருந்துச்சு. ஸோ அதில் MI கேப்டன் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கப்பே ட்ரை பண்ணாங்க அந்த 3வது டைட்டில் ஹாட்ரிக் சாம்பியன் ஆகிறதுக்கு. பட் அந்த பக்கம் MI கேப்டன் சூப்பராகவே அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் MI கேப்டன் வந்து டிராஃபி அடிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டீமோட கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் அவர் தான். அண்ட் இந்த டோர்னமெண்ட்டில் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைசிங் ஸ்டார் ஆஃப் த சீசன் வந்து டிவால் பிரேவிஸ் MI கேப்டன் பிளேயர் அவருக்கு தான் கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரட்டோரியஸ் ஃப்ரம் பார் ராயல், ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேட்டர் ஆஃப் த சீசன் அவார்டு கொடுத்துருந்தாங்க. பெஸ்ட் பவுலர் ஆஃப் த சீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டவுட்டட்லி மார்க்கோ யான்சன், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கப்பே அவர் தான் தட்டி தூக்கியிருந்தார். அண்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், பிளேயர் ஆஃப் த சீசன் ஆல்சோ அது வந்து மார்க்கோ யான்சன் தான் கிடைச்சிருந்துச்சு. மார்க்கோ யான்சன் இந்த சீசன் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. நாட் ஓன்லி SA20 லீக், சவுத் ஆப்பிரிக்காவும் சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கியிருந்தார். சரி, இந்த டோர்னமெண்ட் அப்படியே இருக்கட்டும், MI கேப்டன் வந்து சாம்பியன் ஆயிட்டாங்க. IL T20 பக்கம் வந்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப குயிக்காக நடத்தி முடிச்சிட்டாங்க. IL T20 லீகை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே சம சூடு பிடிச்ச ஒரு போட்டியாக தான் இருந்துச்சு ஃபைனல். முக்கியமாக ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. துபாய் கேபிட்டல்ஸ் வின் பண்ணுறதுக்கு ஃபைனலில் நாட் அவுட்டில் 12 பாலுக்கு 34 அப்படிங்கிற மாதிரி சிகந்தர் ராசா அடித்து அந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுப்பாரு. அண்டு இந்த துபாய் கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல்ஸ் இருக்காங்க, எங்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸோட ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் அங்கே இருக்கிற துபாய் கேபிட்டல்ஸ்.
கேபிட்டல்ஸுக்கு இதான் முதல் கோப்பை. இது வரைக்கும் அவங்க எந்த டோர்னமெண்ட்லயுமே டிராஃபி வின் பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஎல் T20 லீக்ல துபாய் கேபிட்டல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டீமோட கோச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கோச்சா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்க ஹேமந்த் பதானி. அவர்கிட்ட ஆல்ரெடி 4 டிஎன்பிஎல் டிராஃபி இருக்கு. அது இல்லாம எல்பிஎல் டிராஃபி, லங்கா பிரீமியர் லீக் டிராஃபி 2 இருக்கு மென்டாரா. அண்ட் ஐஎல் T20லயுமே பேட்டிங் கோச்சா ஒன்று வச்சிருந்தாரு அண்ட் ஹெட் கோச்சா இப்போ. ஸோ இந்த மாதிரி ஹேமந்த் பதானியோட கோச்சிங் ரெக்கார்டில் மேலும் ஒரு மகுடம் சூடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் இந்த டோர்னமெண்ட்டில் த்ரூ அவுட்டாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பிளேயர் ஆஃப் த சீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கிற சுட்டி குழந்தை சாம் கரன் அவர் தான். ஸோ அவரை தான் இப்போ வந்து இந்த சீசனோட பெஸ்ட் பிளேயராக சூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு சாம் கரன். ஸோ இந்த பக்கம் ஜேமி ஓவர்டன் இங்கிலாந்துக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் சாம் கரன் ஐஎல் T20 லீக் மாதிரியான லீக்ஸில் வந்து டோர்னமெண்ட்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி, அதாவது 2 இங்கிலாந்து பிளேயர்ஸுக்கு தான் போட்டி. சாம் கரனா ஜேமி ஓவர்டன்னா யாருக்கு சிஎஸ்கே 11ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா ஜேமி ஓவர்டன் பவுலிங்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பட் பேட்டிங் இன்னும் அவருக்கு இந்த சீரீஸ்ல பெருசா அமையல. இந்த பக்கம் சாம் கரன் பேட்டிங் அண்ட் பவுலிங்ல ஆவரேஜா, பேட்டிங்ல அதை விட செமையா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 பேர்ல உங்களோட சாய்ஸ் யாரு சிஎஸ்கே பிளேயிங் 11 அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.